இப்ப இந்த குரு உச்சமான குரு நல்லா பார்க்கணும், இதை மறந்துடக்கூடாது. உச்சமான குரு எங்க இருக்கிறாரு? 11ஆம் இடத்துல இருந்து நேரம் எங்கே பாக்குறாரு? 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து நேரம் எங்கே பாக்குறாரு? ஸ்ட்ரெயிட்டா வேலைஸ்தான அதிபதியை சனி பகவான பாக்குறாரு, மறந்துடக்கூடாது. சனியுடைய பார்வை உங்க மேல படுது. குருபவன் சனி பவனை பாக்குறாரு. அடுத்து சனிபவன் 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது. இங்கேயும் வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது. இந்த ஒரு 3-4 மாசத்துக்குள்ள பாருங்க எத்தனை வேலை மாறிடுறாங்க, எத்தனை வேலை எல்லாமே வீட்டுல இருக்காங்க மட்டும் கேளுங்க. நிறைய பேர் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கணவனுக்கா மனைவிக்கா மனக்குழப்பம், மன தடுமாற்றம், வேலை உத்தியம் சரியாமையில, தொழில் சரியாமையில ஒரு குழப்பத்துல இருக்கிறேன், திருமணம் ஆகாம நான் ரொம்ப நாள் வீட்டுல இருக்கேன், இதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு பாக்குறேன். பல பொண்ணு நான் பார்த்துட்டேன் அமையல. பல கணவர் நிறைய ஆண்களுக்கு வந்துகிட்டே போறாங்க, ஆனா திருமணம் எனக்கு ஆகும். சொத்துக்கு யார் அதிபதி? பூர்வீக சொத்துக்கு அதிபதி யாரு? சனி பகவான். அவர் புதனுடைய சாரத்துல போறதுனால இன்னும் சொல்றேன், குருபகவான் இன்னும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் அவரும் புதன் சாரம் வாங்கி 11ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனத்துக்கு யாரும் குருதான் அதிபதி. அவர் நேரம் 5ஆம் இடத்தை பார்க்கலாம், பூர்வீக சொத்தை பார்க்கலாம், புதனோட சாரத்துல இருந்து பார்க்கலாம். கண்டிப்பா இங்க சொத்துல உள்ள வில்லங்கமோ, வண்டியோ, வாகனமோ, ஆடம்பர சொகுசுகாரோ, சொகுசு போலோ நீங்க வாங்கி ஆகணும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 90 நாள் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி வேணும் அதுக்கான பயிற்சி தான். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, இந்த 3 பயிற்சியும் சேர்ந்தாப்புல ஒரே வீடியோ. இனிமே எந்த கிரக பயிற்சியும் வராதுங்க. இப்ப இந்த 3 பயிற்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல எல்லா கிரகம் கெட்டு போனாலும் குரு பகவான் இருந்து பார்த்துட்டா கோடி நம்மே அள்ளி கொடுத்துருவாரு. உங்க ஜாதகம் எப்படி இருக்காரு, குரு இருப்பாருன்னு பாத்துங்க. அது தொழில்ல, மக்களுடைய தொடர்புல, வேலையில சனி பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம். அவரு உங்க ஜாதகம் எப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த ராகு கேது நம்ம தாத்தா பாட்டி முன்னோர் செஞ்ச கர்மாவை எப்படி இப்ப நிவர்த்தி பண்றது, அதுக்கான ஒரு பதிவா இந்த வீடியோ இருக்கும். நல்லா பாருங்க. இந்த 3 கிரகம் சேர்ந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை 90 நாளுக்குள்ள கொடுக்க போகுது. அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி கால சக்கரத்தின் 6வது ராசி தான் இந்த கன்னிராசி. எப்போதுமே பாருங்க, கன்னிராசிக்கார நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கன்னிராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் கன்னிராசிக்காரங்க. நல்ல திறமையான குணம் கன்னிராசியில நிறைய இருக்குங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், பயங்கரமா அறிவை திங்க் பண்ணக்கூடிய புத்திசாலி குணம் எல்லாமே பாருங்க கன்னிராசியை பொறுத்தவரை சூப்பரா சொல்லலாம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் கண்ணிக்கிட்ட இருக்குங்க. எப்போதுமே சரிங்க, வேலை, பிசினஸ், தொழில் எல்லாருமே ஒரு கரெக்டா பண்ணுவாங்க. ஆனா 2ஆம் மாசம் 2 விதமான குணம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. எப்போதுமே சோம்பேறின்னு இந்த கன்னிராசி சொல்லாதீங்க. இவங்கள மாதிரி அறிவா யாரும் யோசிக்கவே முடியாது கன்னிராசி பொறுத்தவரை. அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த 3 கிரக பயிற்சிங்க, எல்லா கிரக பயிற்சியும் அம்மனோர்கிட்ட பார்த்துட்டோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, இது எல்லாமே சேர்த்தாப்புல ஒரே காம்போ வீடியோ. 3 மாசத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல போகணும், எதுல போகக்கூடாது, இந்த பதிவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். கன்னிராசி மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுல ஒரு புதுசான ஒரு பலன் நான் எடுக்க போறேன். இந்த 3 கிரகம், அதாவது இந்த ராகுகேது பயிற்சியா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், சனி பகவான் இருக்கட்டும், இந்த ராகுகேதா இருக்கட்டும், அது நிக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் கொடுக்க போகுது, ஏன்னா நீங்க தெளிவா முடிவு எடுக்கலாம். இதுல போகலாங்கிற தெளிவான சிந்தனை இதுல இந்த நட்சத்திரத்தை வச்சு பிடிச்சு உங்களுக்கு சொல்லும் போது கரெக்டா இந்த வீடியோ பயனுள்ள தகவலா இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் சரி, நான் கடைசியில யோகம் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன எதுல போகணும், அந்த பதிவும் இதுக்குள்ள இருக்குது. மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்ப கன்னிராசி கிரகத்தை பார்ப்போமா? இந்த 3 விதமான பயிற்சி உங்களுக்கு என்னென்ன கிரகம் எங்கெங்க இருக்குன்னு பார்க்கும்போது, உங்க ராசில இருந்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டா இங்க 6ஆம் இடத்துல ராகு, 6ல ராகு, 7ல திரிகோண கேந்திர யுகத்துல சனி பகவான். கண்டக சனின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களை எல்லாருமே என்ன சொல்லி பயன்படுத்துவாங்க, கண்ட சனி நடக்குதுப்பா அப்படிம்பாங்க. அடுத்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டா 11ஆம் இடத்துல குரு, எப்படி லாபத்துல உபஜய ஸ்தானத்துல குரு. அப்போ உங்களை யாருமே அசைக்க முடியாது குரு ஜாதகத்துல நல்லா இருந்தா. அடுத்து விரயஸ்தானத்துல கேது. பொதுவா பாருங்க, உங்களுக்கு இந்த ராகு கேது மட்டும் தான் 6 பண்ணல இருக்கு.
இப்படி இந்த ராகுக்கு இது 6 பொண்ணு இருந்தா நிறைய பேருக்கு சொல்லும் போது இந்த அந்த 6ல ராகு, இந்த 7 12ல கேது இருக்கு, இது என்ன பண்ணும்னா சில பேர் ஜாதகத்துல ராகு கேது இருந்தா தோஷமா செயல்பாடு பண்ணும். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம தாத்தா பாட்டி கர்மா எல்லாமே இந்த ராகு கேது சொல்லி கண்டுபிடிச்சு போலாங்க. போன பிறகுல என்ன பண்ணுவோம், சர்பதோஷம் நிறைய தோஷம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ராகு கேது தான் அதிபதி. அடுத்து சனி பகவான் என்ன சொல்லுவாங்கன்னா தொழிலுக்கு காரகர், நம்ம ஆயுளுக்கு காரகர். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சனி கொடுக்க யார் கெடுப்பாரு, எந்த கிரகம் ஈஸ்வர பட்டம் கிடையாது, சனி பகவான் தான் சனீஸ்வர பகவான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது முக்கியமான கிரகம். ஒரு மனிதனுக்கு எல்லாருமே நிறைய பேர் பாருங்க, சனி புத்தி வந்தா எத்தனை ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்கிறது. அதே மாதிரி ராகு திசை ராகு புத்தி வந்தா நிறைய பேர் ஜாதகனோட தூக்காத ஆளே இருக்காது. கன்னிராசி கண்டிப்பா வந்திருக்கும், கேட்டு பாருங்க. அந்த நேரத்துல என்னென்ன பார்த்தாங்க கேட்டு பாருங்க, அப்படி தெளிவா சொல்லுவாங்க. அதே மாதிரி கேது புத்தி வந்தாலும் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு குழப்பத்தை கொடுத்துரும். ராகுங்கிறது ஒரு மனுஷனை பிரம்மாண்டமா கூட கீழே தள்ளிடும். ஏன் இந்த 3 கிரக பயிற்சி கொடுக்குறது தெரியுமா, உங்களுக்கு வாழ்க்கையில கரெக்டா ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை இறங்கலாம் நீங்க. அடுத்து குரு இருக்கையிலே நல்ல கிரகம் குரு மட்டும்தாங்க. இவர் எங்கே பார்த்தாலும் சரி நல்லதை செய்வார். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி வச்சாங்க. எது காரணம், இவர் தான். ஒண்ணு இல்ல, நம்ம ஜாதகத்துல ஒண்ணு இல்ல, உடம்புல 9 கிரகம் இயங்குது பாத்தீங்களா, 9 கிரகத்துல 8 கிரகம் கெட்டு போட்டோம். இவர் ஒருத்தர் நல்லா இருந்தா போதும், வாழ்க்கை ஓஹோன்னு போய் நிக்குங்க. அதனால நான் எல்லா வீடியும் என்ன சொல்றேன், ஒரு பொதுப்பெல்லாம் பாருங்க, ஜாதக தசா பத்தியை பாருங்க. சில பேர் சொல்றீங்களே, நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பெல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க, அதுக்காண்டிதான் இந்த பதிவு நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். இப்ப பாருங்க, நிறைய கண்டசனி இருந்தா நல்ல வேலை இருக்காது, நல்ல நிரந்தரமான வேலை கன்னிராசிக்கு இல்ல. ஓப்பரா சொல்றேன், சனி பாய்ஃபன் கெட்டு போயிருந்தா இந்த ஒரு 3-4 மாசத்துக்குள்ள பாருங்க எத்தனை வேலை மாறிட்டாங்க, எத்தனை வேலை எல்லாமே வீட்டுல இருக்காங்க மட்டும் கேளுங்க. நிறைய பேர் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கணவனுக்கா மனைவிக்கா மனக்குழப்பம், மன தடுமாற்றம், வேலை உத்தியம் சரியாமையில, தொழில் சரியாமையில ஒரு குழப்பத்துல இருக்கிறேன், திருமணம் ஆகாம நான் ரொம்ப நாள் வீட்டுல இருக்கேன், இதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு பாக்குறேன். பல பொண்ணு நான் பார்த்துட்டேன் அமையல. பல கணவர் நிறைய ஆண்களுக்கு வந்துகிட்டே போறாங்க, ஆனா திருமணம் எனக்கு ஆகல. திருமணம் ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் எல்லாமே இந்த கண்டகசனி சனிபான் சரியில்லைன்னா ஒரு கெட்ட பல்லாம் கொடுத்திருப்பார். பூர்வீக சொத்துல ஒரு வழக்கம் வச்சிருப்பார், தாத்தா சொத்துல வழக்கம் வச்சிருப்பாரு, மேல அதிகாரி பிரச்சனை இருக்கும். மெயினா அந்த நிறைய பேர் பாருங்க, இந்த அந்நியர் நிறைய பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நிறைய தடமாற்றம், நல்லா புதுசா பழவாங்க, உங்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாமே மேக்சிமம் இந்த 2 மாசத்துக்குள்ள இது மாதிரி நடந்திருக்கும் பாரு. வீடு, இடம், வண்டி, வாகனம் செலவுகள் அதிகமா இருந்திருக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை. எப்படி இடம், வீடு, வண்டி, வாகனம், பூமி, சொத்து, நிறைய செலவு, தடுமாற்றம், தடை எல்லாமே பார்த்தது யாருன்னா அந்த கன்னிராசிக்காரங்க. நிம்மதி இல்லை குடும்பத்துல, நான் நிம்மதி இல்லாம இருக்கிறேன், ஒரு குழப்பத்துல போயிருப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்படுறாங்க கன்னிராசியை பொறுத்த. இந்த கண்டகசனி சரி, இந்த 6ஆம் இடத்துல கேது ரொம்ப தடங்களை சந்திச்சாங்க. இப்பதான் குரு பயிற்சி ஆனார். ஆல்ரெடி குரு பயிற்சி கொடுத்தா பாத்தீங்களா அம்மன் டிவில. இப்ப இதை ஏன் 2யுமே மேட்ச் பண்ணி 3ஐயும் சொல்றேன்னா, நீங்க கரெக்டா ஒரு விஷயத்தை இறங்க முடியும். ஏன்னா இப்ப நல்ல டைம் ஆரம்பிச்சிருக்கு, ஆனா நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். இதை நான் ஏன் சொல்றேன், நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கன்னிராசிக்காரங்க, அதிக ஜாதகம் கொடுத்தாங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு நிறைய ஜாதகம் எழுதவும் நீங்க கேட்குறீங்க. தயவு செய்து சொல்றேன், எல்லாருமே நீங்க வாக்கியப்படி ஜாதகம் எழுதி வச்சிருக்கீங்க. நிறைய பேர் அப்ப எல்லாமே வாக்கியம்தான். எல்லாமே திருக்கணித முறைப்படி உங்க ஜாதகத்தை எழுதி வச்சுக்கோங்க. உங்க ஊரு, உங்க சொந்த ஊரு, சூரிய உதயத்தை வச்சு கரெக்டா எடுத்து வச்சுக்க. சில பேர் தப்பாவே ஜாதகம் எழுதி வச்சிருப்பாங்க. எப்படி நம்ம தலையெழுத்து தப்பா இருந்தா பிறந்த இருந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சில பேர் பாருங்க ஜாதகத்தை மாத்தி எழுதுவாங்க, அவங்களுக்கு திடீர்னு நிறைய நல்ல விஷயம் இருக்கும். கல்யாணம் ஆயிருக்காது, திடீர்னு ஜாதகத்தை மாத்தி எழுதுவாங்க, கல்யாணம் நிறைய விஷயம் இருக்கு, வேலையே இருக்காது. நிறைய பேருக்கு இந்த ஜாதகத்தை மாத்தி எழுதும் போது, கைப்படாத எழுதும் போது நிறைய ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா இந்த ப்ராசஸ் நம்ம வளர்ந்துருக்கேன், நிறைய ஜாதகம் எழுதணும்னு சொல்றக்காண்டி கேட்கறதுக்காண்டி இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க அட்ரஸ்க்கு அனுப்புறது, இல்ல பிடிஎஃப் கொடுக்குறது மாதிரி ஜாதகம் எழுதி நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பா அந்த ப்ராசஸ் பண்றோம். இப்ப பாருங்க, எடுத்தவன முதல் பண்ணி நான் சொல்றேன், வேலை இல்லைன்னு சொல்றீங்களே, அவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம். இப்ப இந்த குரு உச்சமான குரு நல்லா பார்க்கணும், இதை மறந்துடக்கூடாது. உச்சமான குரு எங்க இருக்கிறாரு, 11ஆம் இடத்துல இருந்து நேரம் எங்க பாக்குறாரு, 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து நேரம் எங்க பாக்குறாரு, ஸ்ட்ரெயிட்டா வேலை ஸ்தான அதிபதியா சனி பகவான பாக்குறாரு, மறந்துடக்கூடாது. சனியுடைய பார்வை உங்க மேல படுது, குருபவன் சனி பகவானை பாக்குறாரு. அடுத்து சனி பகவான் 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது. இங்கேயும் வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது. ஏன் வரப்போகுது, இன்னொரு விஷயம் இங்க மெயினான விஷயம் இருக்கு, இதை யாருமே சொல்லல, நான் சொல்றேன். சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய ராசி அதிபதியான புதனுடைய நட்சத்திரம் இப்பதான் போனார். இதுல ரேவதி நட்சத்திரம் உங்க அதிபதி சாரத்துல போய் நேரா அவர் உங்களே பாக்குறனா நல்ல வேலை உத்தியோகம், நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை உங்க பக்கம் வீடு தேடி வரணும். இப்ப போடுங்க 10 கம்பெனி 20 கம்பெனிக்கு அப்ளிகேஷன் டேட்டை
போட்டு பாருங்க, அப்ளிகேஷன் போட்டு பாருங்க, வீடை தேடி வேலை கன்ஃபார்மா வரும். இன்னமும் சொல்றேன், புதன் இப்ப வக்கரத்துல இருக்காரு, ஜூலை 23 வக்கர நிவர்த்தி ஆறாது. அதுக்கப்புறம் பாருங்க நல்ல வேலை, உத்தியோகம், உயர் பதவி நீங்க போகலாம். திருப்பி கேளுங்க. கணவன் மனைவி சார்ந்த விஷயம், யாருக்கும் ஒருத்தருக்கு அரசாங்க தொடர்போ அரசியலோ இல்ல தலைமைக்கு போகக்கூடிய அமைப்போ கன்னிராசிக்கு வேலை செஞ்சே தீரும். யாராலையும் மாத்த முடியாது. இந்த 3 மாசத்துக்குள்ள அரசியல், அரசாங்கம், வேலை, தலைமை பொறுப்பு, ஒரு லீடரான ஒரு நீங்க போவீங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்காத குழந்தை பாக்கியம் 100% கன்னிராசி இருக்குங்க. அடிச்சு சொல்லுவேன், வாய்ப்பு இருக்கு. குழந்தைக்கு எல்லாமே ரொம்பவே ஃபீல் பண்றீங்க. அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. உங்க அப்பா சொத்து, தாத்தா சொத்து, பாட்டி சொத்து, எந்த சொத்துல வழக்கு இருந்தாலும் சரி, அந்த வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க. ஏன் ஜெயிக்க போறீங்க? சொத்துக்கு யார் அதிபதி? பூர்வீக சொத்துக்கு அதிபதி யாரு? சனி பகவான். அவர் புதனுடைய சாரத்துல போறதுனால இன்னும் சொல்றேன், குரு பகவான் இன்னும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் அவரும் புதன் சாரம் வாங்கி 11ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனத்துக்கு யாரும் குருதான் அதிபதி. அவர் நேரம் 5ஆம் இடத்தை பார்க்கலாம், உங்க பூர்வீக சொத்தை பார்க்கலாம், புதனோட சாரத்துல இருந்து பார்க்கலாம். கண்டிப்பா இங்க சொத்துல உள்ள வில்லங்கமோ, வண்டியோ, வாகனமோ, ஆடம்பர சொகுசுகாரோ, சொகுசு போலோ நீங்க வாங்கி ஆகணும். இது எல்லாமே 90 நடக்கும். உங்க ஜாதகம் அதுக்கான திசா பத்தி நல்லா இருக்கணும். இங்க சரியில்லை, நான் சொன்ன விஷயம் அப்படியே ஆப்போசிட்டா உங்களுக்கு நடக்காம போயிடும். எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து திசா பத்தி மூவ் பண்ணி ஆட்டீங்க, சூப்பரா இருக்கும். கடனை அடைச்சிருவீங்க, கடன் பகை கொஞ்சம் கடனை குறைப்பீங்க, உங்க மேல வழக்குகளை சரி பண்ணுவீங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கு. பாருங்க, எந்த ஒரு லாபம் நல்லா இருக்கும். மெயினா தொழில் பண்ணக்கூடியவங்க தொழில் ஸ்டாப்பா இருக்கும். ஓப்பனா சொல்றேன், தொழில் ஸ்தானம் கெட்டு போகாது. இந்த 3 மாத காலத்துல தொழில் ஸ்தானம் செம்மையா இறங்கும் போது. ஆனா சனி பகவான் நல்லா இருக்கணும், குரு பகவான் ஜாதகம் நல்லா இருக்கணும். இந்த 2 கிரகம் தான் ராஜா உங்க தலையெழுத்த மாத்துறது. அனைவருமே உங்க ஜாதகம் எடுத்து பாருங்க. குரு தசை, சனி புத்தி வரதான் பாருங்க. அனைவரும் குரு சத்தை, சனி தசை, ராகு தசை, கேது தசை, இது வந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே ஜாதகம் நோட் பண்ணிக்கங்க. நல்ல ஒரு மாற்றம், சூப்பரா வேலை செய்யும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. மெயினா இப்ப எடுங்க, லாட்ரி நிறைய இருக்கு, லாட்ரி எடுக்கலாமா? கண்டிப்பா எடுத்து பாருங்க, அடிக்கும். ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து லாட்ரி எடுத்தா சூப்பரா இருக்குன்னா, சனி பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய சாரத்துல, உங்க அதிபதி சாரத்துல உங்களை பாக்குறாரு. அடுத்து 11ஆம் இடத்த குரு பகவான் பஞ்சமாதிபதி சாரத்துல, சனி பவன் சாரத்துல இருந்து நேரா ஒரு 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப லாட்ரி யோகம் 100% வேலை செய்யும். ஜாதக தசாபதி இருந்தா எப்படி நல்லா இருக்கும். நிறைய பேர் அதுலயே பணத்தை போட்டு நம்ம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா அதுக்கான யோகமான கிரகம் வேலை செஞ்சா எடுத்து பாருங்க. இப்ப வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவருக்கு முதல் நட்சத்திரம் என்ன அதுல ஸ்ட்ரெயிட்டா உத்திரம் தான். பொய் சொல்ல முடியாது, ஏமாத்த முடியாது, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டீங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமானவங்க, திறமையா இருக்கணும், எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுக்கு முன்னாடி பாருங்க, வருமான பொருளாதாரம், தொழில், லாபம், இன்கம் எல்லாமே கொஞ்சம் அப்படியே சுலவானுச்சு 2-3 மாசம். உங்களுக்கு அப்படியே 2-3 மாசம் இன்கம் சரியா இல்லை, தொழில் சரியா இல்லை, வேலை நல்லா அமையல. நிறைய வேலைக்கு நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், இன்னும் வேலை கிடைக்கல. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில நிறைய தடங்களை சந்திக்கிறேன். ஒரு மனக்குழப்பத்துல நான் இருக்கிறேன். ஸ்டெடியா ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயம் இறங்க முடியல. எல்லாமே உத்திரத்துல பிறந்தவங்க நமக்கு சொல்லுவாங்க. நட்சத்திர அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது இவங்க கிடைக்கக்கூடிய புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை எல்லாமே தடங்கள் பண்ணிச்சு, பிரச்சனையை கொடுத்துச்சு, நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை நான் ஏன் சொல்றேன், நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த உத்திரத்துல பிறந்தவங்க. இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை, வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகத்துல தலைமை அமைப்பு எல்லாமே சூப்பராக உங்க பக்கம் 2 மாசம் 3 மாசம் நல்ல யோகம் தேடி வரும் பாருங்க. எல்லாருமே ஜாதகம் எடுத்து பாத்துக்கீங்கன்னா நிறைய ஜாதகம் கொடுத்தது உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம், சூப்பரா இருக்கு. அடுத்து அஸ்த நட்சத்திரம், பயங்கரமான திறமையா இருக்கணும், பயங்கரமான கற்பனையா இருக்கணும். குடும்பம் குடும்பம் குடும்பம், ஃபேமிலி ஃபேமிலி, இதை பத்தி ரொம்ப சிந்திக்க கொடுக்கணும். உங்களுக்கு நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. அஸ்தத்தில் பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு யோகம் உங்களுக்கு செம்மையா வேலை செய்யும். படிப்பு, கல்வி, வேலை, வெளிநாடு, வெளியூர், தொழில்நுட்பத்துல உயர் பதவி, ப்ரொமோஷன், ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பாக்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பாக்குறவங்க, வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் டாப்பா இருக்கு. ஏன்னா ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகம் கொடுத்தா, ஏன்னா அஸ்தத்துல பிறந்தவங்க அஸ்தத்துல எல்லாமே இப்ப டாப்பா நல்ல யோகம் தேடி வரும். பாத்துங்க, எடுத்த காரணம் எல்லாமே வெற்றி ஆகும். நீங்க கவலைப்படாம உங்க கற்பனையை வச்சு நீங்க மூவ் பண்ணி போயிட்டே இருங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பொதுவா பாருங்க, இந்த சித்திரை நட்சத்திரம் இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும். எப்படி கன்னிராசிலேயே இந்த சித்திரை நட்சத்திரம் தான் பயங்கரமான தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். ஆனா இதுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சித்திரை நட்சத்திரம் பண்ணவங்க. கேட்டுப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம், திடீர் பயணம், திடீர் அலைச்சல், ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறது எல்லாமே பாருங்க சித்திரை நட்சத்திரம் கண்டிப்பா இருப்பீங்க. எல்லாமே தடங்களா இருந்துச்சு, நான் குழப்பத்துல இருக்கேன், தடுமாறு இருக்குன்னு சொல்லி ஒரு மன உளைச்சலுக்கு இந்த கன்னிராசியில பிறந்த மீன் அந்த சித்திரை நட்சத்திரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்க கட்டிட சார்ந்த தொழில் போவாங்க. அடுத்து மருத்துவர்,
மெயினா அந்த ஹார்ட் ஒர்க், இந்த ஆயுதம் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே இந்த சித்திரை தான் வரும். யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட எல்லாமே சித்திரை தான் வரும். இதே பாருங்க, இந்த 3 கிரக பயிற்சி சித்திரை பார்த்தா சூப்பரா இருக்கு. கொஞ்சம் இனிமே வரக்கூடிய காலம் பாருங்க, உங்களுக்கு தொழில், வேலை, உத்தியோகம், வருமானம், இடம், பூமி, ஏதோ இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் சாதகமா இருக்கு. யாரு சித்திரை பார்த்தா நல்ல டைம், பக்கா வேலை செய்து பார்த்துக்கு. நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி, சித்திரை பார்த்தா நல்ல ஒரு மாற்றம், நல்ல அனுகூலம் உங்க பக்கம் தேடி வரும் பாருங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி, சூப்பரா இருக்கும்.